வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் சமீபத்திய சீன பயணம் பெரிய அளவில் ஊடக கவனம் பெற்றது. ஆனால் அவர் தனது கவச ரயிலில் இருந்து இறங்கும்போது அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த நேர்த்தியான உடையணிந்த ஒரு சிறுமிதான் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தார். அவர் வடகொரிய தலைவரின் மகள் கிம் ஜூ ஏ. தென்கொரியாவின் உளவு நிறுவனத்தின்படி மிஸ் கிம் தான் அவரது தந்தையின் அரசியல் வாரிசு என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அவரை பற்றிய விவரங்கள், அவருடைய சரியான வயது உள்ளிட்டவை அதிகமாக பொதுவெளியில் இல்லை. இருந்தாலும் அவரை பற்றி நமக்கு இதுவரை தெரிந்தது என்ன? கிம் ஜாங் உன்னுக்கும் அவரது மனைவி ரிசோல் ஜூவுக்கும் பிறந்த 3 குழந்தைகளில் மிஸ் கிம் 2வது குழந்தை என்று நம்பப்படுகிறது. கிம்மின் குழந்தைகளின் எண்ணிக்கை குறித்த உறுதியான தகவல்கள் இல்லை. கிம் தனது குடும்பத்தை பற்றிய விவரங்களை மிகவும் ரகசியமாக வைத்திருக்கிறார். திருமணமாகி சிறிது காலம் ஆன பிறகுதான் தனது மனைவியையே பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அவர்களின் ஒரே பிள்ளையாக கிம் ஜூ ஏவின் இருப்பு மட்டுமே வடகொரிய நாட்டின் தலைமையால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கிம்மின் வேறு எந்த பிள்ளையும் பொதுவெளியில் காணப்படவில்லை. முதன்முதலாக கிம் ஜூ ஏ பற்றிய செய்தி ஒரு எதிர்பாரா இடத்தில் இருந்துதான் வந்தது. கூடைப்பந்து வீரர் டென்னிஸ் ரோட்மன் 2013ஆம் ஆண்டு தி கார்டியன் செய்தித்தாளுக்கு அளித்த பேட்டியில், வடகொரியாவுக்கான ஒரு பயணத்தின் போது அவர்களின் குழந்தை ஜூ ஏயை தான் கையில் ஏந்தியதாக கூறினார். அதன் பிறகு கிம் ஜூ ஏ பற்றி அதிகம் அறியப்படவில்லை. நவம்பர் 2022 அவர் தன் தந்தையுடன் ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ஏவுதல் நிகழ்வில் தோன்றினார். அதற்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் அவர் தபால் தலைகளில் தோன்றினார். கிம் ஜாங் உன்னின் மதிப்பிற்குரிய மகள் என்று விவரிக்கப்பட்டு உயர் அதிகாரிகளுக்கான விருந்துகளில் கலந்து கொண்டார். மதிப்பிற்குரியவர் என்ற சொல் வடகொரியாவின் மிகவும் முக்கியமான நபர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. கிம் ஜூ ஏவின் தந்தையின் விஷயத்தில் எதிர்கால தலைவர் என்று கிம் ஜாங் உன்னின் அந்தஸ்து உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே அவர் மதிப்பிற்குரிய காம்ரேட் என்று குறிப்பிடப்பட்டார். இதே காலகட்டத்தில்தான் தென்கொரியாவின் தேசிய புலனாய்வு சேவை அந்த சிறுமியை பற்றிய சில கூடுதல் விவரங்களை தென்கொரிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கியதாக AP செய்தி முகமை தெரிவித்துள்ளது. கிம் ஜூ ஏவுக்கு குதிரை சவாரி, பனிச்சறுக்கு மற்றும் நீச்சல் பிடிக்கும் என்றும் தலைநகர் பியோங்யாங்கில் உள்ள வீட்டிலேயே அவர் கல்வி பயின்றதாகவும் தேசிய புலனாய்வு சேவை கூறியது. அந்த சமயத்தில் கிம் ஜூ ஏவுக்கு சுமார் 10 வயது இருக்கும் என்றும் NIS தெரிவித்தது. ஜனவரி 2024 வாக்கில் NIS மற்றொரு முடிவுக்கு வந்தது. அந்த சிறுமி கிம் ஜாங் உன்னின் சாத்தியமான வாரிசு என்று அவர்கள் குறிப்பிட்டனர். அப்போதிலிருந்து பல சந்தர்ப்பங்களில் கிம் ஜூ ஏ தனது தந்தையுடன் தோன்றியுள்ளார். ICBM ஏவுதல்கள் மற்றும் ராணுவ அணிவகுப்புகளில் மேடைகளின் மையத்தில் கிம் ஜாங் உன் அருகில் நின்று மூத்த ராணுவ தளபதிகளிடமிருந்து ராணுவ மரியாதைகளை பெற்றார். ஆனால் செவ்வாய்க்கிழமை அவர் வடகொரியாவிற்கு வெளியே முதல் முறையாக காணப்பட்டார். மேலும் இந்த பயணம் அவர்